ஸோ ஃபஸ்ட் டைம்ங்க இதுதான். ஏன்னா ஒரே நாளில் எனக்கு 3 ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா தமாமில் இருக்காங்களாமா. ஸோ அவங்க தமாமிலேருந்து ரியாத் லொக்கேஷன் வச்சு பின் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே கேன்சல் பண்ண முடியாது. நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் இப்போ அவங்க ஒரு லொக்கேஷன் பின் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹோட்டல் லொக்கேஷன். அங்கே போய்ட்டு நம்ம கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணுறோமே, மெசேஜ் பண்ணால் அவங்க நான் இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா போதும். இந்த ஆர்டர் நமக்கு தான். ஸோ இப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு இது ஒன்று. ஸோ இதுக்கு முன்னால் ஒரு காஃபி ஒன்று கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று கேன்சல் ஆச்சு. இந்த ரெண்டுமே காஃபி நான் அப்பவே குடிச்சிட்டேன். ஸ்வீட்டை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரையோட அந்த ஃப்ரைஸ் சிக்கன் ஸோ அது உள்ளே இருக்குது. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்து இந்த வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஒரு கான்செப்டில் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். என்னென்னா நம்ம இந்த மாதம் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சு பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாக்கோ யூடியூப்புக்கோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்ஸ் தான் வாங்குறதுக்காக செம்மையாக போராடிட்டுருக்கேன். ஸோ பயங்கர ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock லாகின் பண்ணோம். பட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. ஒரு 45 நிமிஷமாக ஆர்டரே வரல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முந்தி அப்படி இருக்காது. இப்போ இந்த போன மாதமும் அப்படி தான் இருந்து, இந்த மாதமும் அப்படி தான் இருந்து. ஸோ அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு மட்டும் என்ன சொல்லிடுவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போடுவோம். ஸோ அப்ராடில் சவுதி, துபாய், ஓமன், கத்தார், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியில் ஏதாவது ஜாப் ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை வீடியோவாக போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவோம். தொடர்ந்து உடனே அப்டேட் வேணும்னா நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஸ்டோரியில் தான் போடுவோம் என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு. ஸோ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நம்மளை மெம்பர்ஷிப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் கொடுக்கணும். பட் மெம்பர்ஷிப்பில் பண்ணுறவங்களுக்கு கூட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைடா போய்கிட்டுறேன். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிச்சு, எடுத்தாச்சு, கொண்டு போயிட்டுருக்கேங்க. கரெக்டாக 4.9 கிலோமீட்டர். இதை நம்ம ரூம் போகிற பாதையை தான் கொடுத்துட்டு திருப்பி இதே இடத்துக்கு தான் வரணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஆர்டர் வந்த மாதிரி இருக்குதோ இல்லை, இங்கே ஏசி இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே அங்கே உட்காந்துட்டா கொஞ்சம் ஒரு ஆர்டராக கிடச்சாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இடையில நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பிரதர் என்னாச்சு வர ஒரு மாதிரி வீடியோஸ் டைமிங் போட்ட மாதிரி இல்லையே, எல்லாம் டிஃப்ரெண்ட் டைமில் போடுறீங்க, என்ன எதாவது பிரச்சனையா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை ப்ரோ வீடியோவே போட விடான்னு தான் இருந்தேன், மனசு கஷ்டமாக இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது பர்சனலாக, அதனால் வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு இருந்தேன். என்ன உடனே அவர், இல்லை ப்ரோ நீங்கள் சும்மா டெய்லியும் ஒன்று போடுங்க, அது பார்த்துக்கலாம், அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வராது அப்படின்னு. சரி எல்லாரும் அப்படி சொல்கிறாங்களே, நம்மளை எதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ டெய்லியும் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். யார் இவன் பைத்தியக்காரன், கொஞ்சம் தூரம் அதில் போயிட்டே யூட்டன் போட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 5:46 ஆச்சு. சரிங்களா, 4 மணிக்கு நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணோம், 4:15 லாகின் பண்ணோம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு 50 ரூபாய்க்கு. சரிங்களா, 1 மணி நேரம் ஆயிருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ இதான் இந்த மாதத்தோட நிலமை. இந்த ஜூன் ஜூலை மே மாதம் கூட மேபி ஆர்டர் வரோங்க. ஜூன் ஜூலை இந்த 2 மாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம், இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா ஆர்டரே வராது, பெருசாக ஆர்டரே வராது. ஏன்னா எப்படி சொல்ல, ஒரு 75% ஆகுது, 75 இல்லை 65, ரொம்ப விளம்பரணும். சரி கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 65% பார்த்திங்கன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அவுட் சைடில் போயிடுவாங்க ஊர் சுற்றுறக்கு. நம்ம எப்படி மே மாதம் ஆனால் நம்ம கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஊர் சுற்றுற போகிறோமோ, அதே மாதிரி இங்கே அதிகமாக வெயில் அடிக்க ஆரம்பித்த உடனே இவங்க எல்லோரும் இங்கேருந்து போயிடுவாங்க. ரெண்டாவது ஸ்கூல் லீவ் ஆயிரும்.
ஸ்கூல்லேயே ஆகிடுனா பசங்களே வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, ஃபேமிலியோட அவங்களே வெளியே போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்கூல் இருக்கிற டைமில் நம்மளுக்கு காலையில் ஆர்டர் இருக்கும், மத்தியானம் ஆர்டர் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஆர்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுதான் அந்த டெலிவரி ஜாப்பில் ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 மாதம் ஆர்டர்லன்னா இந்த மாதம் நம்மளுக்கு பெருசாக இன்கம் இருக்காது. போன மாதம்லாம் பெருசாக இன்கம் கிடையாது எனக்கு. ஸோ இந்த மாதமும் அப்படி இருக்காது. ஏன்னா ஆர்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு இப்போ பேசிக் சம்பளம்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வெளிநாட்டுக்கு வந்ததே நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான். ஸோ அது பத்தாது. அதுதான் ஒரு விஷயம். யார்ரா நீ, யார்ரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படி குறுக்க தெரிஞ்சு ரொம்ப கொடூரமான ஒரே ஒரு ஏரியா அப்படின்னா இந்த ரவுண்டபோ தாங்க. ஸோ பைக்கர்ஸுக்கு இப்போ நாங்கள் ரைட் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரே ஒரு இதுனா இந்த ரவுண்டபோ. இது ஒரு பெரிய ரவுண்டபோ, ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும் சரிங்களா. இது இன்புட்டு, இது எக்ஸிட்டு. அதே மாதிரி அங்கேருந்து வரவங்களுக்கு அதில் ஒரு இன்புட் இருக்கும், அதே மாதிரி அங்கே ஒரு எக்ஸிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகும். பைக்கு சரி ஓகே நார்மல், காருக்கே இங்கே ஆக்சிடென்ட் ஆகும். 2-3 கார் அப்படி இடிச்சு நிற்காப்பில். என்ன பார்த்தீங்களா இப்போ வந்து நிற்காரா தாத்தா, இந்த மாதிரி வந்து நின்றுவாங்க. நான் ஆல்ரெடி இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், ஆனால் நம்மளுக்கு பாதையே கொடுக்க மாட்டான்லி. அந்த எக்ஸிட் அடிக்கணுங்கிற ஒரு வேகத்தில் வந்து அடிச்சிருவான்லி. அதுதான் ஒரு விஷயம் இங்கே இந்த இது. அதே மாதிரி தான் இது ஒரு பெரிய இது. இப்போ பாருங்க, இங்கே ஒரு இன்புட் ஆகுதா, அதில் ஒரு எக்ஸிட் ஆகும். நம்ம அதில் தான் எக்ஸிட் ஆகணும். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ இப்படி தான் இது ஒரு பெரிய ரவுண்ட் ஆனாங்க. இதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்புட்டு 6 எக்ஸிட் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்க, உள்ளே வருவான் வெளியே இடிப்பான், உள்ளே வருவான் இடிப்பான், அப்படி தான் நடக்கும். நானே ஒரு ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே விழுந்திருக்கேன். என்னென்னா எனக்கு முன்னால் ஒரு லாரி போயிட்டு இருந்து அவனுக்கு முன்னால் ஒரு காருக்காரன், அவன் டக்குன்னு இன்னொரு காருக்காரன் எக்ஸிட் அடிக்குமா, அவன் பிரேக் அடிச்சிட்டான். லாரிக்காரன் அவனுக்கு பின்னால் போய் பிரேக் அடித்தா நான் லாரியில் போய் இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கெலாம் கடவுள் என் பக்கத்தில் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஜஸ்ட் மிஸ். ஏன்னா நல்ல வேகமாக தான் வந்தேன். ஏன்னா எக்ஸிட் அடிக்கணும்ல, அப்போ நம்ம இங்கேருந்து ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வேகமாக தான் போவோம். அப்போ பார்த்து அவன் பிரேக் அடிச்சிட்டான். நானும் பிரேக் அடித்து கடன்னு வண்டி போய் வைப்ரேட் ஆகி அவனோட பின்னால் உள்ள அந்த இது மாதிரி கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் இடிச்சிட்டேன். அவனும் ஒன்று சொல்ல, அவர் கவனிக்கவே இல்லை, அவர் பாட்டு போயிட்டார். ஏன்னா பெரிய வண்டி, நம்ம இடித்தா அவருக்கு என்ன தெரிய போகுது, கொசு வந்து கடித்த மாதிரி இருந்திருக்கும், யானையை கொசு கடித்த மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு பெரிய மோசமான ஒரு ஏரியா. ஸோ கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7வது ஆர்டர் கொடுக்க போய்ட்ருக்கோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:43 ஆகுது. ஸோ ஆமாங்க, 7வது ஆர்டர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஷார்ட் ஆர்டரு, கொஞ்சம் லாங் ஆர்டரு, பட் குட், நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி பண்ணால் மேபி நம்மளால் நம்ம நினச்ச லெவல் கண்டிப்பாக பண்ண முடியும். அது நான் இந்த மாதம் விடவே மாட்டேன். என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவேன். ஆல்ரெடி இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச வரானே சேலஞ்ச் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. 2 லட்சம் சேலஞ்ச் வீடியோ. ஓ மை காட், சூப்பரு அண்ணன், கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அது நல்லா இருந்துச்சு, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த மாதம் இந்த சேலஞ்செலாம் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா வந்து அது 1 lakh பண்ண முடியும்னு நல்லா தெரியும். ஆனால் அது 1 lakh பண்ணால் நம்மளோட ஃபிசிக்கலாக நம்ம ரொம்ப டேமேஜ் ஆகிறோம். இப்போ நான் பைக் ஓட்டுறதுனால நான் தெளிவாக சொல்கிறேன், அது ஃபிசிக்கலாக எனக்கு டேமேஜ் ஆகுது. ஒழுங்காக சாப்பாடு இருக்காது, ரெஸ்ட் இருக்காது. இப்போ கார்னால் அப்படி கிடையாது. ரெண்டாவது இந்த 2 மாதம் 3 மாதமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்டர் வர டைமே இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். அதுவே பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸு கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம இந்த சேலஞ்ச் வீடியோலாம் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆனால் சூப்பராக அண்ணன் ஒரு அண்ணன் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. 2 லட்ச ரூபா நினைக்கிறேன் சம்திங். பண்ணிடலாம், கார்னால் பண்ணிடலாம். இல்லை எதுலனாலும் பண்ணலாங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு போதும், ஃபிசிக்கலாக நான் டேமேஜ் ஆகிட்டேன்னா ஊருக்கு போகும்போது அது சூர்யாவா அப்படின்னு தெரியாமல் அளவுக்கு ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. நான் ஒன் மந்தில் நான் பார்த்துட்டேன், அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டேன். அதனால் நான் அதுலேருந்து நவுண்டு போடுறது தான் எனக்கு நல்லது. ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 72 kg இருந்தேன். இங்கே வந்துமே நான் நல்ல உடம்பு இருந்துச்சு எனக்கு. அந்த 1 month, அந்த 1 lakh சேலஞ்ச் வீடியோஸ் போட்டு அந்த 1 month நான் எவ்வளோ டேமேஜ் ஆனேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஃபிசிக்கலாக நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் திருப்பி கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் சாப்பிட்ட சாப்பாடு அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதில். கிராண்டா மால், ஆமாம் கிராண்டா தானே, ஆமாம் கிராண்டா மால். இந்த கிராண்டா மால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது மறந்து போச்சு, கிர்னாத்தில் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரியாத் இருக்காப்புல ஆள். ஆனால் ஹோட்டல் ரியாத்துங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. ஹில்டன், ஹோட்டல் ரியாத்து, இது எல்லாமே நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்டன் படா ஹோட்டல், 5 star ஹோட்டல் நினைக்கிறேன். 5 star அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யாருக்கு தெரியும் 5 star
6 ஸ்டாரா மில்கி பார் டேரி மில்க் ஏதாவது ஒன்று இருக்கும். நம்மளாம் என்ன இங்கே வந்து ஸ்டேயாக பண்ண போகிறோம், நமக்கு தேவையே கிடையாது. இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு ரூமில் 1 டே சும்மா தூங்குறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணக்கூடாது. நீட்டாக ஒரு 300 ரூமா 400 ரூமா போய் படுக்கிறதுக்கு மட்டும் தான் ரூம் எடுக்க போகிறோம், வேறு எதுக்கு? ஓ ஹில்டனில் தான் ஆர்டரா எனக்கு? அதான் என்னப்பா இங்கே ஹில்டன் மட்டும் தானே இருக்குது, வண்டி போயிட்டே இருக்கேன்னு பார்க்கேன். தலைவன் ஹில்டனில் கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏ ஜாலி. இங்கே மட்டும் இப்படி விடலாம், ஒன்றும் சொல்ல மாட்டான். ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிங்க. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா 10வது ஆர்டரு. ஸோ எத்தனை மணி நேரத்துக்குள்ள வந்து நம்ம இப்போ இந்த 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னடா 6 மணி நேரம் தான்னா, ஆமாங்க 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா, 5 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்மளால் 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி. சரிங்களா? இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆல்ரெடி மொக்கையாக தான் எல்லாருக்கும் ஆர்டர் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம்னா இது வந்து ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி. ஸோ மேபி நைட் நம்ம என்ன கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுறோம், இயர்லி மார்னிங் ஐ மீன் ஒரு 3 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 6 கிடைக்கும். 6 இல்லை ஒரு 5 கிடைச்சாலுமே மேபி நம்ம அதேமாரி நாளைக்கு இதேமாரி ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் 50 கம்ப்ளீட் பண்ண முடியும். இது நான் போட்ட கால்குலேட் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உட்காந்து போட்டேன். ஏன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, இது கடந்த 3 நாளாக இதேமாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்ருக்கேன். 3 நாளாக மேபி இதேமாதிரி தான் வருது, ஒரு 10க்குள்ளே வந்துடும், 9 10க்குள்ளே வந்துடுது. அப்போ இந்த 10 வந்து எப்படி வருதுன்னா நான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லா நாளுமே இந்த 4 மணிக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ ஹேங்கரில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் யாராவது நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், விச் டைம் எந்த டைம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ நான் பார்க்குற டைமிங்கே கரெக்டு தான், இடத்த மட்டும் தான் மாற்றணுன்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அதே மாதிரி வேலை வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா நிறைய ஏஜென்சிலேருந்து நிறைய மெசேஜ் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது, வேகன்சி இருக்குன்னு. வாரீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் வரணும். இங்கே வந்துட்டு சூர்யா தான் வீடியோ போட்டான், சூர்யா வீடியோ பார்த்தா அந்தன்னு சொல்லி மட்டும் சொல்லிடாதீங்க, அது ரொம்ப தப்பாக போயிடும், கஷ்டமாக போயிடும் எனக்கு. ஸோ நிறைய வேகன்சி இருக்குதுங்க, ஹேங்கர் இருக்குது, கீட்டா இருக்குது, ஜாய்ஸ் இருக்குது, நூன் இருக்குது. ஸோ நீங்கள் வாரீங்கன்னா உங்கள் ஏஜென்ட்ஸ்டே என்ன கம்பெனிக்கு போகிறோம், என்ன வேலைக்கு போகிறோம், எந்த என்ன பிராண்டுக்கு ஓட்ட போகிறோம், எவ்வளோ சம்பளம், இதெல்லாம் பேசிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் நிறைய வேகன்சி இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியும், வந்தால் சம்பாதிக்கலாம் ஒழுங்காக வேலை பார்த்தீங்கன்னா. ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க.